sweeties, welcome to Arul's World. So இந்த தீபாவளிக்கு நான் வந்து இவ்ளோ அழகா மேக்கப் பண்ணிருக்கேன். ஹேர் ஸ்டைல், saree draping எல்லா வீடியோவுமே இந்த வீடியோல இருக்கு. மிஸ் பண்ணாம ஃபுல்லா ஸ்கிப் பண்ணாம பாருங்க. சோ என்னென்ன ப்ராடக்ட்னு சொல்லி உங்களுக்கு டீடைலா சொல்லியே நான் வந்து இந்த வாட்டி சொல்லிருக்கேன். ஃபுல்லா நிறைய பேர் கேட்டிங்க. அண்ட் ப்ராடக்ட்டோட டீடைலுமே நான் இந்த வீடியோல வந்து நான் கொடுத்திருக்கேன். சோ மிஸ் பண்ணாம பாருங்க. இந்த ஜுவல்ஸ் டீடைல் எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. நல்லா இருக்கான்னு சொல்லுங்க. ஜுவல்ல நம்ம கிட்ட இல்ல. இந்த சாரியுமே நம்ம கிட்ட அவேலபிள் கிடையாது. சோ ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். சோ வீடியோக்குள்ள போலாம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா கண்ணாடிங்க வந்து பற்றாக்குறைங்க இந்த வீட்டில். அதனால் கண்ணாடிக்கே ஒரு இது தலைவனியிடம் வந்து நான் தீபாவளிக்கு வந்து சாரீ தான் எங்கள் அம்மா அப்பா எடுத்து கொடுத்த சாரீ தான். எல்லோ கலரில் இருக்கும் அந்த சாரீ. அதுக்கு மேட்சாக லிச்சும் போட போகிறாங்க. ஸோ அதுக்கு மேட்ச் ஆகிற மாதிரி தான் ஜுவல்ஸு, அதுக்கு மேட்ச் ஆகிற மாதிரி தான் மேக்கப்பு. கொஞ்சம் நல்லா கிராண்டாக மேக்கப் போடலான் இருக்கேன். ரொம்ப வருஷம் கழித்து ஃபவுண்டேஷன் யூஸ் பண்ணலான் இருக்கேன். பார்ப்போம். ஏன்னா கொஞ்சம் வெளியில் கிளைமேட் கொஞ்சம் கூலிங்காக தான் இருக்குது, வெயில் அடிக்கலை. அதனால லைட்டாக, ரொம்பலாம் கிடையாது, லைட்டாக ஒரு பேஸுக்காக ஒரு 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 எப்படி சொல்ல, ஒரு சூப்பரான ஒரு மிதமான பேஸுக்காக நான் வந்து ஃபவுண்டேஷன் யூஸ் பண்ணலான் இருக்கேன். ஸோ இது என்ன பிராண்டுன்னு பார்த்தீங்கன்னா மேப்ளினோட ஃபிட்மி ஃபவுண்டேஷன் தான். ஷேட் வந்து பார்த்தீங்கன்னா மீடியம் ஷேட் தான். நம்பர் பார்த்தீங்கன்னா 230. ஓகேவா? ஸோ இந்த ஷேட் தான் நான் யூஸ் பண்ணுறேன். ஸோ இந்த ஷேட் வந்து எனக்கு கரெக்டாக இருக்கும். நம்ம இந்தியன் டோனுக்குமே இந்த ஃபவுண்டேஷன் ஷேட் வந்து கரெக்டாக இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து எப்பயும் போல் ஆஸ் யூஷுவல் நம்ம டோனர் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். டோனர் எதுக்காக யூஸ் பண்ணுறோன்னு சொல்லியிருப்போம். இந்த ஓப்பன் போர்ட்ஸ் எல்லாம் வந்து நம்மளுக்கு வந்து கவர் பண்ணும். அதாவது என்ன சொல்கிறது, ஓப்பன் போர்ட்ஸ் எல்லாம் கொஞ்சம் கம்மி பண்ணி கொடுக்கும். ஓப்பன் போர்ட்ஸ்குள்ளே இருக்கிற டஸ்ட் எல்லாமே கொஞ்சம் க்ளீன் பண்ணுறதுக்கு இந்த ஓகேவா, இந்த ஓப்பன் போர்ட்ஸ்குள்ளே இருக்கிற இந்த க்ளீன் எல்லாமே கொஞ்சம் க்ளீன் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும். இப்படி டேப் பண்ணி விட்ருவோம். அடுத்து வந்து நம்ம வந்து மாய்ஸ்சரைசர், சன்ஸ்க்ரீம் அந்த மாதிரி எதுவுமே போடல. டைரெக்டாக ப்ரைமருக்கு போகிறேன். ப்ரைமர் வந்து எந்த ப்ரைமர் தான் போட போகிறேன். இது வந்து லாக்மி அப்சல்யூட்டோட ப்ரைமரு, பிளர் பர்ஃபெக்ட் ப்ரைமரு. இது சூப்பராக இருக்கும், நல்லாயிருக்கும். ஒரு எப்படி சொல்ல, ஒரு க்ளீனான ஒரு மேக்கப். நம்ம எதுவுமே காம்பேக்ட் பவுடரே நார்மலாக போட போகிறோம், அதுக்கு ஒரு சூப்பரான பேஸ் வேணும் அப்படின்னாலுமே நம்ம இந்த இது வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வந்து நான் ப்ராடக்ட் எல்லாமே உங்களுக்கு வியூ லிஸ்ட்டில் நான் கொடுக்குறேன். உங்களுக்கு ப்ராடக்ட் எல்லாமே நான் முடிஞ்ச அளவுக்கு நான் வியூ லிஸ்ட்டில் நான் கொடுக்குறேன். அப்புறம் வந்து இன்ஸ்டாகிராம்லேயுமே ஷார்ட்ஸாக போட்டேன் அப்படின்னா ஒரு ப்ராடக்ட்டுக்குமே உங்களுக்கு லிங்க் வேணுன்னா கீழே இன்ஸ்டாகிராமில் சப்போஸ் இந்த வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா நீங்கள் லிங்க்குன்னு கமெண்ட் பண்ணிங்க அப்படின்னாலுமே உங்களுக்கு ப்ராடக்ட் லிங்க் எல்லாமே உங்களுக்கு வந்துடும். ஏன்னா இப்போ நிறைய பேர் வந்து இன்ஸ்டாகிராமில் வந்து இந்த ப்ராடக்ட்டுக்கு எல்லாத்துக்குமே இது பண்ணுறாங்க. அதனால நம்மளுமே போடலாம் அப்படின்னு சொல்லி ஒரு பிளான் தான். இது போடும் போதே உங்களுக்கு தெரியும் ஒரு 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 பிரைட் லுக் நமக்கு ஃபேஸ்க்கு கிடைக்கும். நான் ப்ரைமர் வந்து இந்த ப்ரைமர் ஒன்று ரெக்கமெண்ட் பண்ணுவேன். சும்மா நார்மலாக ஒரு ஃபங்க்ஷனுக்கு நாமே மேக்கப் போட்டுக்கிறோம் அப்படிங்கும்போது இந்த ப்ரைமர் நல்லாயிருக்கும். அப்புறம் இன்னொரு ப்ரைமர் பார்த்தீங்கன்னா இன்சைடோட 3-in-1 ப்ரைமர். இதுவுமே ஓப்பன் போர்ட்ஸ் எல்லாத்துக்குமே கவர் பண்ணுறதுக்கு சூப்பராக இருக்கும் இந்த ப்ரைமருமே. பாஸ் பண்ணிக்க. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டிக் ஃபவுண்டேஷன். இது நல்லாயிருக்கும். இது வந்து எந்த ஒரு ஃபவுண்டேஷன் நம்ம எதுவுமே யூஸ் பண்ணல, ப்ளூ ஹெவனோடது பிராண்டு. ஸோ இதுவுமே மீடியம் ஷேடு தான். ஹனி 301 இதோட ஷேடு. இந்த ஷேட் பார்த்தீங்கன்னா நம்மளோட இந்தியன் ஸ்கின் டோனுக்கு கரெக்டாக இருக்கும். கேரமல் ஷேட் மாதிரி இருக்கும். இதை வந்து நான் வந்து இந்த டார்க் ஸ்பாட் எல்லாம் மறைக்கிறதுக்காக நான் யூஸ் பண்ணிக்கிறேன். ரொம்ப வருஷம் ஆச்சு இந்த மாதிரி மேக்கப் போட்டு. இந்த மாதிரி நம்ம இது எப்படி சொல்கிறது, நம்ம கன்சீலர்லாம் யூஸ் பண்ணுவோம்ல, அதுக்கு பதிலாக இப்போ இந்த இது யூஸ் பண்ணுறேன். இது கொஞ்சம் நல்லா இருக்குது. எனக்குமே பிளெண்ட் ஆகிறதுமே ப்ரஷ் இல்லைனாலுமே இந்த மாதிரி கைட்டு நம்ம பிளெண்ட் பண்ணிக்கலாம். நான் கைட்டே உங்களுக்கு பிளெண்ட் பண்ணி காட்டுறேன். ப்ரஷ் எதுக்கு தேவையில்லாமல்.
இப்போ நீங்கள் இது ஒன்றே வாங்கி வச்சுட்டு இது வந்து உங்களுக்கு வந்து எப்படி சொல்ல வேத்தா உங்களுக்கு வெளியில் வராது, எதுவுமே வராது. இதை போட்டுட்டே நீங்கள் ஜஸ்ட் ஒரு காம்பேக்ட் பவுடர் போட்டாலுமே அவ்வளோ அழகாக இருக்கும், சூப்பராக இருக்கும். இது பாருங்க, அவ்வளோதான். கையில் போட்டோன்னா நம்மளுக்கு சூப்பராக இருக்கும், கவரேஜுமே நல்லா கொடுக்கும். ப்ரஷ்ஷில் இருக்கிறத நான் அடிச்சிருவோம். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா அடுத்த ஃபவுண்டேஷன் யூஸ் பண்ண போகிறேன். இந்த ஃபவுண்டேஷன் வந்து புதுசு, வாங்கி எப்படியுமே பல வருஷம் இருக்கும். ஃபஸ்ட்டு இருக்கிறது வந்து கொஞ்சம் கட்டியாக வருது, ரொம்ப நாள் ஆச்சா யூஸ் பண்ணி. ஒரு நிமிஷம் இருங்க. இதை பார்த்தீங்களா, இவ்வளோ தான் நான் எடுத்திருக்கேன். அங்கங்கே சும்மா டேப் பண்ணி விட்டுட்டு இந்த ஃபவுண்டேஷன் வந்து போடும்போது நமக்கு கொஞ்சம் எப்படி சொல்ல ரொம்ப ஹெவியாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ போட்டு கொஞ்சம் நேரம் கழிச்சிட்டு நம்ம இது பண்ணோன்னா அந்த ஃபவுண்டேஷன் வந்து ஆக்சிடேஷன் ஆகும் தெரியுமா, அந்த மாதிரி ஆகும்போது உங்களுக்கு செட் ஆகிடும். பிளெண்டிங் சும்மா நார்மலாக பிளெண்ட் பண்ணணும். எப்பயுமே நம்ம ஃபவுண்டேஷன்லாம் பிளெண்ட் பண்ணுவோம் பாருங்கள், அந்த மாதிரி பிளெண்ட் பண்ணாலே ஓகே தான். ஹெட் பண்ணிடுமா. அடுத்து வந்து மேக்கப் ஃபிக்ஸர் வந்து நான் ஃபேஸஸ் கனடாவோட மேக்கப் ஃபிக்ஸர் வந்து அடிக்கேன். ஃபேஸஸ் கனடாவோட மேக்கப் ஃபிக்ஸர் ஃபவுண்டேஷன் போட்டு முடிஞ்சதுமே அதை அடிச்சுட்டு கொஞ்சம் நேரம் அப்படியே ரிலாக்ஸேஷன் அப்படியே கொஞ்சம் நேரம் விட்டோன்னா கொஞ்சம் நேரத்தில் நம்மளுக்கு வந்து அந்த செட் ஆகிடும். உங்கள்கிட்ட சப்போஸ் அந்த ஸ்பாஞ்சு ஃபவுண்டேஷன் ஸ்பாஞ்சு இருந்துச்சுன்னா அப்படியே லைட்டாக டேப் பண்ணி கூட விட்டுக்கோங்க, பிரச்சனை இல்லை. இது வந்து கொஞ்சம் நேரம் கழித்து அதுவே ஃபிக்ஸ் ஆகி காஞ்சது உங்களுக்கு காட்டுறேன் எப்படி இருக்குன்ட்டு. உங்களுக்கு வந்து மேக்கப் ஃபிக்ஸர் அடித்ததுக்கப்புறம் ஃபுல் அண்ட் ஃபுல் காஞ்சிருச்சு. அடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்விஸ் பியூட்டியோட இது வந்து ஸ்கின் கலர் பவுடர், காம்பேக்ட் பவுடர். இது நல்லாயிருக்கும். இங்கே பாருங்கள், உங்களுக்கு அடியிலே ப்ரஷ் இது கொடுத்துருவாங்க. ஸோ நான் வந்து ப்ரஷ் தான் யூஸ் பண்ணேன். இது யூஸ் பண்ணால் ஒரு மாதிரி இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து கிளிட்டர் ஷேடு, அதாவது இதில் வந்து கொஞ்சம் ஒரு கிளிட்டர்டும் வந்துடும். நம்மளுக்கு ஏதாவது ஃபங்க்ஷனுக்கு அந்த மாதிரினா இதை நம்ம நைட் டைத்தில் யூஸ் பண்ணால் நம்மளுக்கு வந்து அந்த ஃபேஸில் உள்ள ஒரு கிளிட்டர்னஸ் தெரியும், நல்லாயிருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா ஐப்ரோ தான் த்ரெட் பண்ணியிருக்கனால நல்லாயிருக்கும். இது வந்து ஸ்விஸ் பியூட்டியோட ஐப்ரோ தான். இதில் வந்து ஃபஸ்ட்டு வந்து ஐப்ரோவோட அந்த பவுடர் வந்துடும். கீழே பார்த்தீங்க அப்படின்னா ஐலைனரோட ஜெல் வந்துடும். இந்த இதை நான் யூஸ் பண்ணவே இல்லை. இது வந்து தம்பிக்கு வந்து கிருஷ்ணர் வேஷம் போடும்போது மட்டும் நான் யூஸ் பண்ணேன். இந்த லைனரை அவனுக்கு தம்பிக்காக யூஸ் பண்ணேன். இப்போ வந்து இதை எடுத்துகிட்டு நார்மலாக எப்பயும் போல், இதுதான் என்னோடய ஒரிஜினல் ஐப்ரோ. நிறைய பேர் வந்து என் ஐப்ரோ நல்லா இருக்குக்கா அப்படின்லாம் சொல்லுவீங்க. என் ஐப்ரோ இன்னும் நல்லா ப்ராடாக இருக்கும். நான் வளர்த்து த்ரெட்டிங் பண்ணேன்னா செம்ம ப்ராடாக இருக்கும், எனக்கு நல்லா அடர்த்தியாக இருக்கும் ஐப்ரோலாம். த்ரெட் பண்ணுறதுனால ஒரு இடத்துல ஒரு மாதிரி த்ரெட் பண்ணவும் அந்த ஷேப்பே மாறிடுதா. அதனால் பால் காய்ச்சிக்கெலாம் என்ன பிளான் பண்ணியிருக்கேன்னா ஒரு 3 மாதம் வரைக்கும் நல்லா ஐப்ரோ வளர்த்து விட்டுறணும். வளர்த்து விட்டு நல்லா ப்ராடாக எடுக்கணும் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணி வச்சுருக்கேன். அந்த மாதிரி அப்போ தான் நல்லாயிருக்கும். ஒரு சில பேருக்கு வந்து ஐப்ரோ ப்ராடாக இருந்தால் நல்லாயிருக்கும். ஒரு சில பேருக்கு வந்து ஐப்ரோ வந்து தின்னாக இருந்தால் நல்லாயிருக்கும். நீங்கள் வந்து பார்லர் போகிறீங்க, ஒரு மேக்கப் ஆர்டிஸ்ட்டை கேட்டிங்கன்னா தெரியும், அவங்களுக்கு தெரியும் நமக்கு ஐப்ரோ எப்படி இருந்தால் அழகாக இருக்கும் அப்படின்ட்டு. ஆனால் நீங்கள் ஒரு இடத்துல த்ரெட்டிங் பண்ணோம் அப்படின்னா நம்ம ஒரே இடத்துல பண்ணால் மட்டும்தான் அந்த ஐப்ரோ ஷேப்பே நல்லாயிருக்கும். வேறு இடத்துல நம்ம பண்ணோம் அப்படின்னா அந்த ஷேப்பே மாறிடும். நான் வேறு இடத்துல பண்ணதுனால தான் எனக்கு ஷேப்பே மாறிடுச்சு. இல்லாட்டி செம்ம ப்ராடாக இருக்கும். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இது இன்சைடோட பேலட், ஐஷேடோ பேலட்டு. இப்போ ரொம்ப மாதம் கழிச்சு இந்த பேலட்லாம் பார்க்க நல்லா இருக்குது. ஏன்னா இதுக்கு முன்னாடி வந்து நான் ஒரே ஒரு ஐஷேடோ போட்டுட்டு போயிடுவேன். அது நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கேன். லாக்மி பிராண்டோடது, அதையும் காமிச்சிருந்தேன் உங்களுக்கு. சரி, எங்கே போச்சு, வெயிட் பண்ணுங்கள். அதை எடுத்துகிட்டு வந்தேன்னா வரலையான்னு தெரில, அது காணும். வந்துச்சுன்னா நான் உங்களுக்கு காட்டுறேன். நான் ஃபஸ்ட்டு வந்து இந்த இருக்குது பாருங்கள், இந்த ஷேடு தான். சும்மா பேஸாக நம்ம அப்ளை பண்ணிப்போம். சும்மா நார்மலாக தான் ஐ மேக்கப் பண்ண போகிறேன். நமக்கு இந்த ஐ மேக்கப் பண்ணுறதுலாம் அப்படிலாம் தெரியாது. ஃபஸ்ட்டு வந்து லைட் ஷேட் போடணும், அப்புறம் வந்து மீடியம் ஷேட் போடணும், கீழே டார்க் ஷேட் போடணும், அவ்வளோதான். இந்த பேசிக் மேக்கப் மட்டும் நமக்கு தெரியுங்க.
மிச்சப்படி நல்ல ப்ரொஃபஷ்னல் மேக்கப்லாம் நமக்கு தெரியுமானா நோ, தெரியாது. ஓகேவா? ஃபுல்லாக நான் வந்து ஃபுல்லாக ஒரு பேஸ் மாதிரி லைட் ஷேட் வந்து ஃபுல்லாக நான் அப்ளை பண்ணிட்டேன். அடுத்து வந்து இந்த மாதிரி ஒரு ப்ரஷ் இருக்கும், கார்னர் ப்ரஷ் மாதிரி இருக்கும். அதில் வந்து இதை விட கொஞ்சம் லைட்டடான ஷேட், மீடியம் ஷேட் வந்து இதை எடுத்துப்போம் நம்ம. அதை எங்கே போட போகிறேன்னு பார்த்தீங்கன்னா இங்கே இந்த இடத்துல போட்டு இப்படி பண்ணோன்னா நல்லாயிருக்கும். அது ஏன் நல்லாயிருக்கும் தெரியாது, நல்லா இருக்கும் இப்படி. அப்புறம் இந்த இடத்துல நம்ம இப்படி பண்ணி விட்டுட்டோம்னா நல்லாயிருக்கும். அது பேர்லாம் தெரில, உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா சொல்லுங்கள். இன்னும் நான் போடுறது வந்து கரெக்டானு சொல்லுங்கள். ஐ ஷேடோ அடுத்து பார்த்தீங்கன்னா நான் வந்து கிளிட்டர் தான் கொடுக்க போகிறேன். இந்த இருக்குது பாருங்கள், இந்த கிளிட்டர் ஷேட் தான். ஏன்னா சேலை வந்து ஃபுல்லாக கிளிட்டராக தான் வரும், அதனால் கிளிட்டர் ஷேட் கொடுத்துரும். 2 ஷேட் கொடுக்குற மாதிரி வச்சுக்கலாம். இது வந்து இன்சைடோட பேலட்டு நைக்காவில் தான் வாங்குவேன் நான். இந்த மாதிரி மேக்கப் ப்ராடக்ட்டு, ஸ்கின் கேர் ப்ராடக்ட்டு, சோப்பு, வேறு என்ன பாடி லோஷனு, தம்பிக்குமே திங்ஸ் எல்லாமே நான் வந்து நைக்காவில் மட்டும்தான் வாங்குவேன், வேறு எங்கேயுமே வாங்க மாட்டேன். நீங்களுமே எதுவும் ப்ராடக்ட் வாங்குறீங்க அப்படின்னா நைக்காவில் வாங்குங்க. இப்போ தம்பிக்கு வந்து பாடி வாஷ் வந்து நான் வேறு பாடி வாஷ் யூஸ் பண்ணுறேன், அதையுமே நான் உங்களுக்கு காட்டுறேன். அந்த பாடி வாஷ் உண்மைக்குமே நல்லா இருக்குது. இன்னொன்று பெரிய பேக்கில் வர்றதுனால கொஞ்சம் ரொம்ப நாள் நீடிக்குது. இப்போ நான் வாங்கி ஒரு 3 months இருக்குமாம்மா, என்ன 3 months இருக்கும். இங்கே பாருங்கள், பேராஷூட்டோட, அதாவது பேராஷூட்டு தேங்காய் எண்ணெய் இருக்குது தெரியுமா, அந்த பிராண்டு தான் இது. வந்து பாடி வாஷு, கண்ணுக்கு எந்த ஒரு எரிச்சலுமே கிடையாது, நல்ல மாய்ஸ்சரைசிங் கொடுக்குது, உடம்புக்கு மூஞ்சுக்குமே இது தான் நான் போடுறேன். ஒரே இதாக வாங்கியாச்சு. ஷாம்பு மட்டும் நான் வந்து இந்த தான் நம்ம ஃபஸ்ட் யூஸ் பண்ணோம் தெரியுமா, அதே ஷாம்பு தான் யூஸ் பண்ணுறேன் தம்பிக்கு. பட் இந்த பாடி வாஷ் வந்து குழந்தைகளுக்கு நல்லா இருக்குது. பேராஷூட் பிராண்ட் வந்து பேராஷூட் பிராண்டில் மொத்தமாக காம்போவாகவுமே செட் இருக்குது. பாடி லோஷனு, அப்புறம் ஃபேஸ் வாஷு, ஃபேஸ் க்ரீமு, சன்ஸ்க்ரீம்னு சொல்லி குழந்தைங்களுக்கு மொத்தமாகவுமே செட் இருக்குது. இது வந்து கொஞ்சம் நல்லாயிருக்கு. ஸோ ஐ மேக்கப் வந்து ஓரளவுக்கு முடிச்சாச்சு. லாஸ்ட்டாக ஒரு டச் மாதிரி என்னென்னா இந்த இருக்குது பாருங்கள், ஹைலைட்ரு. இது வந்து எந்த பிராண்டோட ஹைலைட்ரு பார்த்தீங்கன்னா பெல்லா ஹென் அப்படிங்கிற பிராண்டோட ஹைலைட்ரு வந்து இந்த ஐப்ரோ இருக்குல்ல, இதில் நம்ம போட்டோன்னா அது கொஞ்சம் டீட்டெயிலாக தெரியும், நல்லாயிருக்கும். பார்த்தீங்களா? சப்போஸ் உங்களுக்கு ஓவராக இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா கூட இப்படி தட்டி விட்டுக்கலாம், பிரச்சனை இல்லை. அடுத்து வந்து நீங்கள் லைனர் வந்து போட்டு விங்ஸ் எல்லாம் போட்டிங்கன்னா இந்த மேக்கப் லுக் வந்து சூப்பராக இருக்கும். ஐக்கு வந்து இந்த மேக்கப் லுக் வந்து செம்மையாக இருக்கும். உங்களுக்கு ஐலைனர் போடுறது வந்து வீடியோவில் காட்ட முடியும், அவங்க தான் எடுக்காங்க, அதனால் எடுத்துக்கலாம். பட் ஆனால் என்னால் பேச முடியாது ஐலைனர் போடும்போது. லாக்மி தான், சேம் லாக்மி தான். எனக்கு இந்த மாதிரி பாட்டில் வச்சு போட்டால் தான் எனக்கு வந்து போட முடியும். ரொம்ப ப்ராடாக போடாமல் லைட்டாக போட்டு விங்ஸ் மட்டும் நல்லா பெருசாக போட்டுருவோம் டீட்டெயிலாக. சாமி கும்பிட்டு சாப்பிட்டு வந்தாச்சு. ஸோ பொட்டு வச்சிருக்கு, அதை மட்டும் லைட்டாக எடுத்துப்போம். லைனர் போடுறதோடு நிப்பாட்டியிருப்பேன்னு நினைக்கிறேன். லைனரும் போட்டாச்சு. அடுத்து வந்து மஸ்காரா தான் போட போகிறோம். மஸ்காரா பார்த்தீங்கன்னா இந்த மஸ்காரா தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். மார்ஸ் பிராண்டோட மஸ்காரா சூப்பராக இருக்கும். இதில் வந்து 2 ஸ்டெப் இருக்குது. ஃபஸ்ட்டு ஸ்டெப் வந்து லென்த்துக்கு, 2வது ஸ்டெப் வந்து வால்யூமைஸ்க்கு. ஸோ நான் வந்து எப்போவுமே 2வது ஸ்டெப் தான் ஃபஸ்ட்டு போடுவேன். பார்த்தீங்கனாலே தெரியும், அவ்வளோ சூப்பராக இருக்கும். இது ஆல்ரெடி நான் அன்பாக்சிங் வீடியோலையும் நான் அதை பற்றி சொல்லியிருப்பேன். இந்த மஸ்காரா பற்றி சூப்பராக இருக்கும். சும்மா நார்மலாக நம்ம எதுவுமே போடல, வெறும் மஸ்காரா மட்டும் போட்டோம்னா, இந்த மஸ்காரா போட்டோன்னா சூப்பராக இருக்கும். இங்கே பாருங்கள், இதுக்கும் வித்தியாசம் தெரியுதா? அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த இது வந்து இருக்கிற மஸ்காரா எல்லாமே புழிஞ்சு எடுத்துகிட்டு வந்துடும்.
இது வந்து லைட்டாக இப்படி வச்சு விட்டோன்னா அவ்வளோதான். நல்லா இருக்கா? ஸோ அதே மாதிரி இந்த சைடும் போட்டுருவோம். கட் பண்ணிடுறா. ஐ மேக்கப் ஃபுல் அண்ட் ஃபுல் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. அடுத்து வந்து லிப்ஸ்டிக் தான். லிப்ஸ்டிக்கு வந்து எப்போயுமே ஒரு லிப் லைனர் நம்ம வரைஞ்சிப்போம், அப்போ தான் நல்லாயிருக்கும். அதுக்கு லிப் லைனர் வரைகிறதுக்கு முன்னாடி, லிப்ஸ்டிக் போடுறதுக்கு முன்னாடியோ லிப் பாம் போட்டுக்கோங்க. லிப்பை கொஞ்சம் மாய்ஸ்சரைஸாக வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு எப்படி சொல்கிறது, நல்லாயிருக்கும். அது நிறைய பேர் என்னோடய லைவில் கேட்பீங்க என்ன லிப்ஸ்டிக் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்ட்டு. இன்சைடோட 24 ஹார்ஸ் லிப்ஸ்டிக் தான். இதோட ஷேட் பார்த்தீங்கன்னா நாட் 3 ஓ ஷிட் இதோட ஷேடு. ஓகேவா? அதுக்கப்புறம் வந்து இந்த சுகர் பாப் இருக்குது தெரியுமா, சுகர் பாப்போட இப்படி வச்சுட்டு லைட்டாக வந்து மேக்கப் முடிஞ்சிருச்சு. ஃபேஸ் மேக்கப் எல்லாமே முடிஞ்சிருச்சு. அடுத்து வந்து ஹேர் ஸ்டைல் தான். ஸோ ஹேர் ஸ்டைல் வந்து பண்ணலாமா? என்ன ஹேர் ஸ்டைல் பண்ணலாம்? என்ன ஹேர் ஸ்டைல் பண்ணலாம் லட்சே சொல்லு. எப்பயும் பண்ணுற மாதிரி பண்ணிடுவா, நேர் வச்சு எடுத்து. ஓகேவா? எதையாவது பண்ணுதா பாருங்கள். இதுதான் ஹஸ்பண்டோட ரீப்ளே. உனக்கு நான் உன் கண்ணில் உன் கண்ணில் நான் அழகாக இருக்கணும் தானே நான் இப்படிலாம் மேக்கப் பண்ணுறேன். ஆமாம், எதையாவது பண்ணு, ஆனால் நல்லா பண்ணு. உட்கார முடியலையா? அப்போ இன்னைக்கு தீபாவளி ஊவா வெடி வெடிக்கணும், அவ்வளோதான். வீடியோ எடுக்கணும். இது இப்போ நம்ம நார்மலாக ஒரு vlogger இல்லாமல் இருந்தோம்னா நம்ம என்ன பண்ணிகிட்ருப்போம்? தீபாவளியே கொண்டாட மாட்டோம். தம்பிக்காக வேணால் ஒரு 2-3 ட்ரெஸ் எடுத்து, என்ன உண்மைதானம்மா? தீபாவளியே கிடையாது ஆக்சுவலி நமக்கு. நேர்வாங்க எடுத்தாச்சு. இந்த ஊர் தண்ணி உப்பு தண்ணியா, அதனால் முடி கொஞ்சம் பிசு பிசுன்னு இருக்கு. யாரும் பிசு பிசுன்னு இருக்குங்க. தலை சீவவே வரமாட்டுக்கு. ஸோ இதுதான் என்னோட தீபாவளி அவுட்ஃபிட். எங்கள் வீட்டில் இருந்து எனக்கு எடுத்து கொடுத்த தீபாவளி ட்ரெஸ். இந்த சாரீ வந்து நம்மக்கிட்ட அவைலபிள் கிடையாது. எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஜுவல் எல்லாமே இந்த வாட்டி கொஞ்சம் கிராண்டாகவே போட்டிருக்கேன். நல்லா இருக்கா நல்லா இல்லையான்னு சொல்லி மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்க. எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. ப்ளவுஸ் வந்து சிம்பிளாக தைச்சிருக்கேன், பட் ஆனால் மாடலாக தைச்சிருக்கேன். நல்லா இருக்கான்னு சொல்லுங்க. என் பிள்ளை வந்து பேக் ஒரு வாய்ஸ் கொடுத்துருக்கேன். ஸோ இந்த மேக்கப் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஹேர் ஸ்டைல் வந்து எப்பயும் போல வந்து நான் கட்டிட்டேன். ஈவினிங்குமே ஒரு காஸ்டியூம் மாற்றுவோம். அதுக்குமே உங்களுக்கு வந்து மேக்கப் வ்ளாக் வந்து வந்துட்டு பண்ணாமல் பாருங்க. முடிஞ்ச அளவுக்கு நம்மளோட சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. அண்ட் இதோட ஃபுல் வீடியோ வ்ளாக் வந்து நம்மளோட லெக்ஷோர் சேனலில் வரும். மிஸ் பண்ணாமல் பாருங்க. நெக்ஸ்ட் சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம்.